சிக்கன் ஆமாம் எடிட் பண்ணாதே மசாலா. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போது ரீசெண்டாக ஒரு பிளாக் வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பசங்களுமே இதை பண்ணக்கூடிய விஷயம்தான். அதே விஷயம்தான் நாங்களும் பண்ணியிருக்கோம். என்ன ஒன்று அதை நாங்கள் வீடியோவாக கிரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது போல் நீங்களும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம போகக்கூடிய பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வத்தல்மலை அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போயிருந்தோம். ரீசெண்டாக மழை பெஞ்சதில் நிறைய தண்ணி அங்கே வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவு குறைஞ்சி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வந்துட்டு இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஓகே, அந்த பிளேஸ்க்கு போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். அதில் 5 பேர் காரில் வந்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிற 2 பேர் வந்து பைக்கில் வந்துட்டாங்க. அண்ட் இங்கே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்கே இந்த பிளேஸ்க்கு நாங்கள் போயிட்டு நான்வெஜ்ஜில் மீன் அண்ட் சிக்கன் அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனில் வந்து காளான் இருக்கு இல்லைங்களா, அந்த காளான் வந்து குழம்பு வச்சுருந்தோம். ப்ளஸ் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அங்கேயே மீனெல்லாம் வறுத்து நல்லா சாப்பிட்டு செம்மையாக ஒரு இயற்கையோடு ஒன்றி இருந்தோம். அந்த ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போது இங்கே தண்ணி எந்த அளவுக்கு கிளியராக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதோடைய ஒரு ஓவர் வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறதா, சமைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் ரெடி பண்ணுறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னே வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மீனெல்லாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2-3 தடவை வந்து அலசி எடுத்துட்டோம். அண்ட் மீனுக்கு தேவையான எல்லா வகையான மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அந்த மசாலாவை நல்லா வந்து பார்த்திங்கன்னா மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரல் போட்டு அது மேலே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ரொம்பவே நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆன் ஆகிருந்துச்சு. இருக்கக்கூடிய எல்லா மீன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மசாலாவை ஆட் பண்ணி அந்த மசாலாவை ஆட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அங்கே போயிட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறத விட இங்கேயுமே நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானிங்கில் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து ஹீல்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபிஷ் வீடியோலாம் நம்ம வீட்டில் எடுத்தது தான், அதுதான் ஆட் ஆன் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை குக் பண்ணுறதுக்கான அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு தேவையான ஆனியன் வந்து ஒருத்தர் வந்து கட் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன், இந்த மந்த் வெஜிடேரியன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து காளான் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருந்தோம். அதுவும் ஒருத்தர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அடுப்பு, அதாவது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். பட் அதுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னென்னா செம்மையாக மழை வந்துருச்சு. மழை வந்தோன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு இருந்த விறகெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு வந்து ஐக்கியமாகி வேலை. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடேரியனில் வந்து காளான் குழம்பு வந்து அங்கேயே வச்சாச்சு. சாப்பாடும் வந்து ஒரு 90% வெந்துருந்துச்சு, ஒரு 10% வேகலை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் குகையில் அதை அடுப்பு பற்ற வச்சு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஓரளவும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செம பசி எடுத்துட்டதுனால வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாமே எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொகைக்குள்ளே வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃபிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஃபிஷ்ஷு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வீட்டிலேயே மசாலாலாம் ஆட் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் அதன் பிறகு வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிஷ் எடுத்து போட்டு வறுக்க ஆரம்பித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த மழை பெஞ்ச சமயத்துக்கும் அந்த ஃபிஷ் வந்து நல்லா வறுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கோங்க, அது எல்லாமே நம்ம காமிச்சிருப்போம்.
வாணா ஏன் அங்கிக்கிறீங்க நம்மளே தேய்ச்சி எடுத்துட்டு வரோம் நானும் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறேன் காய்ச்சி அடுக்க திரும்ப நவரு கிணப்பண்ணி அடி நிக்கிறேன் பண்ணாரு எப்படி சார் வாணா நீங்கடா இல்லையா இல்ல நம்ம ஆயிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோ நம்ம தான் சொன்ன மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சா நாம தான் ஒண்ணு பிச்சி தந்தா தானே மசாலா அப்படியே 2 மட்டும் போதுங்கண்ணா போதுண்ணா சாப்பிடுங்க சார். இல்லை மசாலா உள்ளெல்லாம் அப்படியே இருக்குது மசாலா இந்த மாதிரி போடுங்க ஃபிஷ்ஷு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒருத்தர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. பட் நாங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கான மெயின் ரீசனே வந்து மழை வந்தது தான். அண்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக அடுத்தது பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு அண்ட் எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஓடுற தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.